Congress is the only party which never compromised on secularism, religious fanaticism. அதனால நாடு பூராவும் இதான் ஒப்பீனியன். காங்கிரஸ் அதுக்கு அடுத்தது நான் சொல்லணும்னா பீகார்ல லாலு பிரசாத் யாதவ் அவர் தான் கொஞ்சம் ஸ்டெட்ஃபாஸ்டாக பாஜக எதிர்ப்பு. மற்ற எல்லா அரசியல்வாதிகளும் வந்துங்க அவங்க மாநில எலெக்ஷன் அவங்க மாநில பதவிகள்னு வந்தால் தே மேக் காம்ப்ரமைஸு. அதனால் காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபிக்கு முகம் நஷ்டப்படுங்க. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையா, காங்கிரஸுக்கு திமுக தேவையா? காங்கிரஸுக்கு என்ன தேவை? காங்கிரஸுக்கு வந்துங்க அவங்க 67 அதிகாரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இது வரைக்கும் அதிகாரத்தை சுவைக்கவே இல்லை, அதிகாரத்தில் இருக்கவே இல்லை. அவங்களுக்கு என்ன ஒரு கட்டத்தில் 117 தொகுதி கண்டெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அது 62 குறைஞ்சது. போன தேர்தலில் 25 ஆக்குனாங்க. இப்போ வரக்கூடிய தேர்தலில் உளவுத்துறையில் எங்களுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு, உங்களுக்கு சப்போர்ட் கம்மியாக இருக்குதுன்னு 15 ஆக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விசிக்கு ஆல்ரெடி ஸ்டார்டட். நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி திமுக கூட்டணியிலன்னு அவங்களுடைய நிர்வாகிகள்லாம் பேசுகிறாங்க. நாங்கள் முன்னால் கொடுத்த அதை ஒத்துக்க முடியாது, எங்களுக்கு அதிகமாக வேணும்னு. அதனால் காங்கிரஸை பொறுத்தவரை இழப்பதற்கு எதுவும் இல்லை.